இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபைலம் எல்லாமே வந்து நான் கார்டேட் அனிமல்ஸ், அதாவது முதுகு எலும்பு அல்லது முதுகு நான் இல்லாத அனிமல்ஸு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து முதுகெலும்புள்ள விலங்குகள். இந்த முதுகெலும்பு இல்லாத விலங்குகள், முதுகெலும்பு இருக்கிற விலங்குகள், இதுக்கு நடுவில் ஒரு ஃபைலம் இருக்குது. தட் இஸ் கால்ட் ஹெமிகார்டேட்டா. இந்த ஹெமிகார்டேட்டா இஸ் இன் பிட்வீன் த கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட் அனிமல்ஸ். இந்த ஹெமிகார்டேட்டா அனிமல்ஸ் பூராமே வந்து எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, தே ஆர் ஆல்சோ மெரைன் அனிமல்ஸ் வித் வெரி சாஃப்ட் வெர்மிஃபார்ம் அண்ட் அன்செக்மெண்டட் பாடி. சாஃப்டாகவும் புழு மாதிரியான அமைப்பும், அதே மாதிரி செக்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத உடலையும் கொண்ட ஒரு வகையான உயிரினங்கள். தே ஆர் bilaterally symmetrical, coelomate with non-chordate and chordate features. நான்-கார்டேட்டுக்கு இருக்கிற ஃபீச்சரும் இருக்கும், கார்டேட்டுக்கு இருக்கிற ஃபீச்சரும் இருக்கும். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறனால தான் இதை வந்து ஹெமிகார்டேட்டான்னு சொல்கிறோம். தே ஹாவ் கில் ஸ்லிட் பட் டு நாட் ஹாவ் நோட்டோகார்டு. நோட்டோகார்டுன்னு சொல்கிறது இருக்காது, ஆனால் கில் ஸ்லிட், அதாவது கார்டேட்டா இது நான் கார்டேட் அனிமல்ஸுக்கு இருக்கிற இந்த கில் ஸ்லிட் வந்து அதுக்கு இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிளை வந்து நம்ம அடுத்த படத்தில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது வந்து பெலனோகிளாசஸ்ன்ற உயிரினம். இது வந்து ஹெமிகார்டேட்டாவில் வருது. இதோட அமைப்பை பார்த்தோம்னா ஒரு புழு மாதிரியான அமைப்பாக தான் இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து ஒரிஜினலே இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் வேர்ம்ஸ். வால் பகுதியில் கொஞ்சம் நோட்டோகார்டு இருக்கும். அதனால் வி சே திஸ் அனிமல் இஸ் அண்டர் ஹெமிகார்டேட்டா. இப்போ இந்த சார்ட்டில் நம்ம பார்க்குறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டாவோட கிளாசிஃபிகேஷன் பார்க்குறோம். கார்டேட்டா வந்து பேசிக்கலி தே கிளாசிஃபை இன்டு 3. தே ஆர் யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிபரா. யூரோகார்டேட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து நோட்டோகார்டு டெயில் பார்ட்டில் மட்டுமே இருக்கும். தே ஆர் நோன் அஸ் யூரோகார்டேட்டா. செஃபலோகார்டேட்டான்னு சொல்கிறதுல வந்து உடம்பு முழுக்க நோட்டோகார்டு இருக்கும். வெர்டிபரேட்னு சொல்கிறது நோட்டோகார்டு இஸ் ரீப்ளேஸ் பை வெர்டிபரல் காலம், முதுகு எலும்பால் ஆக்கப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா ரெண்டுலேயுமே வந்து முதுகு எலும்பு இருக்காது, நோட்டோகார்டுன்னு சொல்லப்படுகிற முதுகு நான் இருக்கும். ஆனால் வெர்டிபரேட்டில் பார்த்தீங்கன்னா முதுகு நானானது முதுகு எலும்பாக மாற்றப்பட்டிருக்கும். இப்போ இந்த வெர்டிபரேட்டா அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஃபர்தர் இட் இஸ் கிளாசிஃபைடு 2. ஒன்று வந்து அனிமல்ஸ் வித்தவுட் ஜா, 2 அனிமல்ஸ் வித் ஜா. இப்போ வெர்டிபரேட்டாவில் இருக்கிற ஜாலஸ் அனிமல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தே ஆர் சைக்ளோஸ்டமேட்டான்னு சொல்கிறது. ஸ்டெமேட்டான்னு சொன்னால் வாய். அந்த வாயானது சைக்ளோ வட்ட வடிவில் இருக்கும். அதனால் தே ஆர் கால்டு சைக்ளோஸ்டமேட்டா. த ரிமைனிங் கண்டைன்ஸ் ஜா. மிச்சம் எல்லாமே வந்து ஜாஸ் இருக்கும். ஃபிஷிஸ், ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ் அண்ட் மம்மேலியா, இது எல்லா வெர்டிபரேட்ஸுக்கும் ஜாஸ் இருக்கும். சைக்ளோஸ்டமேட்டாவுக்கு மட்டும் ஜாஸ் இருக்காது. இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த சைக்ளோஸ்டமேட்டா. ஆல்ரெடி நான் சொன்னேன் ஸ்டெமேட்டான்னு சொன்னால் வாய், அண்ட் சைக்ளோ மீன்ஸ் வட்டமாக இருக்கிறது. வட்டமான வாய்களை உடைய விலங்குகள், இது வந்து சைக்ளோஸ்டமேட்டான்னு சொல்கிறது. இந்த சைக்ளோஸ்டமேட்டான்னு சொல்கிறது வந்து தி ஆர் த ஜாலஸ் வெர்டிபரேட்ஸ். வெர்டிபரேட்லேயே வந்து தாடை இல்லாத டைப் ஆஃப் வெர்டிபரேட்ஸ் தான் இந்த சைக்ளோஸ்டமேட்டா. இதோட பாடி எப்படி இருக்கும்னா இட் இஸ் லைக் வீல். ஈல்னு சொல்கிறது வந்து விலாங்கு மீன் சொல்லுவாங்க. இந்த விலாங்கு மீன் மாதிரி நீளமாக அதோட பாடி இருக்கும். தே ஹாவ் சர்க்குலர் மவுத். அடுத்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதோட மவுத் பார்ட் வந்து சர்க்குலாக இருக்கும்.
த ஸ்கின் இஸ் ஸ்லிமி அண்ட் ஸ்கேல்லெஸ். ஸ்லிம்மி ரொம்ப வளவளப்பாக இருக்கும், ஈஸியாக வந்து நம்ம டச் பண்ணி கையால் பிடிக்க முடியாது, இது சறுக்கிட்டு வெளியே போயிடும். ஸ்கின் இஸ் ஸ்லிம்மி அண்ட் ஸ்கேல்லெஸ். தே ஆர் எக்டோபாரசைட்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். எக்டோபாரசைட்ஸ்னால் பாரசைட்ஸ்னால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உயிருள்ள விலங்குகளில் ஒட்டி வாழுகின்ற விலங்குகள்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து எக்டோபாரசைட்ஸ்னு சொன்னால் உயிரோட விலங்குகளோட மேலே, அதாவது புறப்பரப்பில் ஒட்டி வாழ்வை. அது வந்து உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் தே ஆர் கால்டு எண்டோபாரசைட்ஸ். இப்போ நாடாப்புழுன்னு சொல்கிறது வந்து, அதாவது டேப்வாம் சொல்கிறது வந்து எண்டோபாரசைட்ஸ், மனிதனோட குடலுக்கு உள்ளே இருக்கும். அதே மாதிரி லிவர்வாம் சொல்கிறது வந்து எண்டோபாரசைட்ஸ், ஆட்டோட லிவருக்கு உள்ளே இருக்கும். பட் இந்த எக்டோபாரசைட்ஸ்னு சொல்கிறது வந்து பாடி சர்ஃபேஸில் இருக்கிற பாரசைட்ஸு. அதே மாதிரி பேன், நம்ம தலையில் இருக்கிற பேன், திஸ் இஸ் அன் எக்டோபாரசைட். ஸோ இங்கே வந்து சைக்ளோஸ்டொமேட்டா அதை பற்றி பார்க்கணும்னா, சைக்ளோஸ்டொமேட்டாவுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஹேக் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜில் வந்து யூ கேன் see the picture of the hagfish. இந்த சைக்ளோஸ்டொமேட்டாவில் வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒன் இஸ் லாம்ப்ரே அண்ட் another ஒன் இஸ் ஹேக்ஃபிஷ். இந்த ரெண்டோட படங்களையுமே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அந்த லாம்ப்ரேயோட வாய் அமைப்பு நம்ம தெளிவாக அந்த படத்தில் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், ஜா தனியாக இருக்காது. இதோட அமைப்பு பார்த்தோம்னா ரொம்ப எலாங்கேட்டட், நீளமாக வந்து ஜஸ்ட் லைக் பாம்பு போல் இருக்கும். விலாங்கு மீன் சொல்கிற எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ஈல். அந்த மாதிரி வந்து பாடி வந்து நீளமாக இருக்கும். அந்த பாடியில் எங்கேயுமே வந்து எக்ஸ்டர்னல் செக்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பீசிஸ், அதாவது மீன்கள். இந்த மீன்கள் எல்லாமே வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். இந்த கோல்டு பிளட்டட் அனிமல்ஸை வந்து பைக்கிலோதெர்மிக்னு சொல்லுவாங்க. பைக்கிலோதெர்மிக் மீன்ஸ் தே சேஞ்ச் தேர் பாடி டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு த சரௌண்டிங்ஸ். அதைத்தான் வந்து வி சே கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். பாடி டெம்பரேச்சரை வந்து சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முடிகிற அனிமல்ஸ் ஆர் கால்டு கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். வி ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். நம்முடைய பாடி டெம்பரேச்சர் வந்து இந்த 98.4 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்கிறது வந்து, ஃபாரன்ஹீட்னு சொல்கிறது வந்து ஸ்டாண்டர்ட். 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து எந்த கிளைமேட்டாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நம்ம உட்காந்துருந்தாலும் அந்த டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் மாறாது. அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் வி சே இட் இஸ் ஃபீவர். பட் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸுக்கு அப்படி இல்லை. சரௌண்டிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பாடி டெம்பரேச்சரும் மாறும். இந்த மாதிரியான அனிமல்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பைக்கிலோதெர்மிக் அனிமல்ஸ். ரைட். தே ஆர் அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாஸ். இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து நீரில் வாழ்கின்றவை. அதே மாதிரி தாடைகள் இருக்கும், ஜாஸ் இருக்கும். இந்த அனிமல்ஸோட பாடியை பார்த்தோம்னா இட் இஸ் ஸ்ட்ரீம்லைன்டு. ஸ்ட்ரீம்லைன்னா படகு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லேயும் வந்து ஷார்ப்பாகவும் நடுவில் வந்து அகன்றும் இருக்கும். தட் இஸ் கால்டு ஸ்ட்ரீம்லைன்டு பாடின்னு சொல்கிறது. And the body is divided into 3 parts. One is head, then second is trunk and the last one is tail. 3 பார்ட்டாக வந்து இந்த பாடியை வந்து பிரிக்கலாம் ஒரு மீனை. இங்கே லோகோமோஷன் வந்து டேக் பிளேஸ் பை தி யூஸ் ஆஃப் பேட் அண்ட் மெரிடியன் ஃபின்ஸ். துடுப்புகள், மீன்களில் இருக்கிற துடுப்புகளை வச்சு அது வந்து இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஃபின்ஸ்னால் துடுப்புகள். அண்ட் ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில்ஸ். இங்கே வந்து லங்ஸ் ரெஸ்பிரேஷனோ ஸ்கின் ரெஸ்பிரேஷனோ இருக்காது. த்ரூ கில்ஸ் ஒன்லி த ஃபிஷஸ் ரெஸ்பயர். இந்த ஃபிஷஸ் எடுத்துக்கிட்டோம்னா there are 2 types of fishes. One is cartilaginous fishes, another one is bony fishes. cartilaginous ஃபிஷஸ்ன்னு சொல்கிறது வந்து சாஃப்டாக வந்து போன்ஸ் இல்லாமல், போனுக்கு பதிலாக கார்டிலேஜ் போன் இருக்கும். அந்த மாதிரி போன்ஸ் இருக்கிற ஃபிஷஸை வந்து we say cartilaginous fishes. போன்ஸால் உடம்பு ஆக்கப்பட்டிருந்தால் அதில் வந்து we say that is bony fishes. இப்போ இந்த ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் வந்து அடுத்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டே வருவோம். ஷார்க் அண்ட் ஸ்கேட், இது ரெண்டுமே வந்து கார்டிலேஜினஸ் ஃபிஷஸுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதோட பிக்சர்ஸ். இதோட உடலானது கார்டிலேஜியஸ் போனால் ஆக்கப்பட்டிருக்கும். மற்ற ஃபிஷ்ஷில் இருக்கிற மாதிரி ஹார்ட் போன்ஸ் இருக்காது.
போனி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் கார்பஸ் ஃபிஷ், அனதர் ஒன் இஸ் முல்லெட் ஃபிஷ். இது வந்து நம்ம சாதாரணமாக பார்க்குற மீனினங்கள். இதோட உடம்புல வந்து நிறைய போன்ஸ் இருக்கும். இது நமக்கே வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அபவுட் ஆம்ஃபிபியா. ஆம்ஃபிபியா மீன்ஸ் ஆர் ஆம்ஃபிபியன்ஸ் மீன்ஸ் த அனிமல்ஸ் விச் கேன் லீவ் இன் 2 different habitat. அண்ட் இந்த அனிமல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் 4-legged அனிமல்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த அனிமல்ஸில் வந்து லெக்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து நம்பர் ஆஃப் லெக்ஸ் ஃப்ரம் த செக்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லைனா ஃப்ரம் த தொராக்ஸில் வந்து பேர்டு லெக்ஸஸ் இருக்கும். பட் இங்கே வந்து 4 கால் இருக்கிற முதல் அனிமல் இது. இதோட அடாப்டேஷனை பார்த்தோம்னா டூயல் அடாப்டேஷன். எங்கெங்கே அப்படின்னு சொன்னோம்னா போத் லேண்ட் அண்ட் வாட்டர். லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்த உயிரினங்கள். இதைத்தான் வந்து ஆம்ஃபிபியன் சொல்கிறாங்க. 2 டிஃப்ரெண்ட் சூழ்நிலையில் வாழுகிற விலங்குகள். அதோட பாடியை பார்த்தோம்னா இட்ஸ் பாடி இஸ் டிவைசபிள் இன்டு 2 பார்ட். ஒன் இஸ் ஹெட், அனதர் ஒன் இஸ் ட்ரங்க். டெயில் பார்ட்னு சொல்லி தனியாக இருக்காது. அதோட ஸ்கின் பார்த்தோம்னா ஸ்கின் இஸ் மாய்ஸ்ட் அண்ட் ஹாவ் மியூக்கஸ் கிளாண்ட்ஸ். அந்த தோலானது எளிதில் காய்ந்து விடாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு மியூக்கஸ் லேயர் சளிப்படலை வந்து டெவலப் பண்ணோம். அந்த சளிப்படம் டெவலப் பண்ணுறதுக்கு தேர் வில் பி சம் கிளாண்ட்ஸ் இன் த ஆன் த ஸ்கின்ஸ் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ். ரெஸ்பிரேஷன் த்ரூ கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் ஆர் பூகோஃபைரினாக்ஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும். தண்ணியில் இருக்கிறப்போ கில்ஸு, அதே மாதிரி லேண்டில் இருக்கிறப்போ யூஸிங் லங்ஸ், ஸ்கின் ஆர் பூகோஃபைரினாக்ஸ். பூகோஃபைரினாக்ஸ்னால் நம்ம மூச்சுக்குழல்னு சொல்லுது. இந்த மாதிரியான மெத்தடில் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும். த ஹார்ட் இஸ் 3-chambered வித் 2 auricles and 1 ventricle. 3-chambered ஹார்ட் வந்து இந்த மாதிரியான அனிமல்ஸில் வந்து இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த ஆர்கன் சிஸ்டத்தில் ஹார்ட்டை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் இன்ட்ரடியூசிங் ஹார்ட் சேம்பர். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து வர்றதுல வந்து அடுத்த ஹார்ட் சேம்பர் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். Now the next slide gives you the examples of these amphibians. Now in this slide you can see the pictures of amphibians: frog, toad and a salamander. ஃப்ராக்னு சொல்கிறது தவளை, உங்களுக்கு தெரியும். டோடுன்னு சொல்கிறது வந்து தேரை, தவளை மாதிரியே இருக்கும். ஆனால் அதோட பின்னங்கால்கள் வந்து ரொம்ப லெங்க்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் சாலமண்டர், ஒரு பல்லி இனத்தை சார்ந்த ஒரு வகையான ஆம்பிபியன். ஸோ இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் ஆம்பிபியன்ஸ். Next we are going to say about reptilia. இந்த வெர்டிபிரேட்ஸ் வந்து நிலத்தில் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியான எல்லா தகவமைப்புகளையும் பெற்றுள்ளன. வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஃபுல்லி அடாப்டட் டு லிவ் ஆன் லேண்ட். த பாடி இஸ் கவர்ட் வித் ஹார்னி எபிடர்மல் ஸ்கேல். அதோட மேல் தோல் வந்து ரொம்ப கடினமான ஒரு புறத்தோல் காணப்படுகிறது, புற அடுக்கு காணப்படுகிறது. ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ லங்ஸ். அதே மாதிரி வந்து the heart is 3-chambered like amphibian. இங்கேயும் heart is 3-chambered, exemption of crocodile. crocodile வந்து 4-chambered heart இருக்குது. மிச்ச எல்லா அனிமல்ஸுக்கும் வந்து ரெப்டைலியாவில் இருக்கிற மிச்ச எல்லா அனிமல்ஸுக்குமே வந்து 3-chambered heart தான். most of the reptile lay egg, their eggs with tough outer shell. இது எல்லாமே வந்து முட்டைகளை போடும். இந்த முட்டைகள் வந்து கடினமான ஓடுகளை கொண்டதாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த பிக்சரில் வந்து ரெப்டிலியாவில் இருக்கிற அனிமல்ஸோட பிக்சர்ஸை நம்ம பார்க்கலாம். This picture shows you the different animals comes under reptilia. இதில் வந்து சில புதிய வார்த்தைகளுக்கு வந்து தமிழ்லேயே அங்கங்கே போட்டிருக்கேன், புரிஞ்சிடும் உங்களுக்கு. So just you go through this picture.
Next we are going to say about aves. Aves சொன்னால் பறக்கிறவை, பறப்பன, ஏவியேஷன் என்ற வார்த்தை இந்த ஏவ்ஸ்லேருந்து தான் வந்தது. பறக்கணுன்னு சொல்கிறப்போ வந்து பறக்கிறது வந்து பேர்ட்ஸு. இந்த பேர்ட்ஸோட பாடி பார்த்தோம்னா ஹோமியோதெர்மிக், அதாவது வெப்பரத்த பிராணிகள்னு சொல்கிறது. வித் செவரல் அடாப்டேஷன் டு ஃப்ளை, பறப்பதற்கான பல அடாப்டேஷன் அதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த அனிமல்ஸ் வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்னு சொன்னோம். பட் இட் இஸ் வார்ம் பிளட்டட் அனிமல். அதோட பாடி ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் ஆர் ஸ்ட்ரீம்லைன்ட் ஆர் போட் ஷேப்டு அனிமல். இந்த ஸ்பிண்டில் ஷேப் இருக்கிறதோட அட்வான்டேஜ் என்னென்னா காற்றுல பறக்கிறப்ப வந்து காற்றை கிழிச்சிட்டு போக முடியும். இதோட பாடி இஸ் டிவைடட் இன்டு 4 பார்ட். ஒன் இஸ் ஹெட், செகண்ட் ஒன் இஸ் நெக், தேர்டு ட்ரங்க் அண்ட் ஃபோர்த் பார்ட் இஸ் டெயில் அப்படின்னு சொல்லி 4 பாகங்களாக பிரிக்கிறாங்க. இதோட உடம்பு பூராமே கவர்டு வித் ஃபெதர்ஸ், இறகுகளால் மூடப்பட்டிருக்கு. சாதாரணமாக இந்த கார்டேட்டாவில் பார்த்த மற்ற விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா 4 கால் இருந்தது இது வரைக்கும் பார்த்த விலங்குகளுக்கு எல்லாமே. பட் இங்கே வந்து பறவைகளை பார்த்திங்கன்னா அங்கே வந்து 4 கால் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தேட் த 4 limbs அதை கன்வெர்டட் இன்டு விங்ஸு. அந்த ஹிண்ட் லிம்ஸ் அப்படியே 2 கால்களாகவே இருக்குது. இந்த ஹிண்ட் லிம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம்னா ஃபார் வாக்கிங், பர்ச்சிங் அண்ட் ஸ்விம்மிங். தண்ணியில் நீந்துறப்போவோ நடக்கிறப்போவோ இல்லை ஒரு இடத்துலேருந்து பறந்து வந்து லேண்ட் ஆகிறதுக்கு இதற்காக எல்லாமே வந்து அதோட ஹிண்ட் லிங்க்ஸ் வந்து யூஸ் ஆகுது. தென் ரெஸ்பிரேஷன் த்ரூ லங்ஸ். இந்த லங்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னோம்னா தட் கண்டைன்ஸ் நம்பர் ஆஃப் ஏர் சாக்ஸ். அதனால் நிறைய காற்றை வந்து உள்ளே வச்சுக்க முடியும். போன்ஸ் ஆர் ஃபில்டு வித் நியூமேட்டிக் போன். நியூமேட்டிக் போன் சொல்கிறது வந்து ஹார்டாக இல்லாமல் குழல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழல் மாதிரி இருக்கிற அந்த நியூமேட்டிக் போன்ஸால் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இட் ரெடியூஸ் த பாடி வெயிட். ஸோ இட் ஹெல்ப் ஃபார் ஃப்ளைங். ஸோ அடுத்து வந்து ஸ்லைடில் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சம் ஏவ்ஸ் ஆர் கிவன். ஜஸ்ட் யூ கோ த்ரூ. ஸோ இந்த ஸ்லைட்ஸில் ஏவ்ஸுக்கான பல எக்ஸாம்பிள்ஸை பிக்சர்ஸாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் யூ கோ த்ரூ தெம். த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ், மம்மாலியா பற்றி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மம்மல்ஸ் வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னம்னா த ஸ்கின் இஸ் கவர்டு வித் ஹேர்ஸ். அதாவது உடல் ரோமங்கள்னு சொல்லுறது இந்த மம்மல்ஸுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இட் ஆல்சோ பியர்ஸ் ஸ்வெட் கிளாண்ட் அண்ட் சீபேஷியஸ் கிளாண்ட். அதாவது வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள், இது ரெண்டுமே வந்து மம்மாலோட ஸ்கின்ல இருக்கும். The body is divided into 4 parts, namely head, neck, trunk and tail. இந்த மம்மல்ஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னோம்னா the female animals have mammary glands which secrete milk for feeding the young ones. இது வந்து மற்ற எந்த லோவர் லெவல் அனிமல்ஸுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி, மம்மல்ஸுக்கு மட்டுமே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மெமல்ஸில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து எக்ஸ்டர்னல் இயர்ஸு. இந்த எக்ஸ்டர்னல் இயர் இஸ் கால்டு பினே. இந்த பினே வந்து எல்லா மம்மல்ஸ்லேயும் காணப்படுகிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த மேமல்ஸோட ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா திஸ் மேடப் ஆஃப் 4 chambers, 2 arteries, 2 auricles and 2 ventricles. And breathing is through lungs. அப்புறம் பெரும்பாலான மம்மல்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் மம்மல்ஸ், தே ஆர் விவிபேரஸ். விவிபேரஸ்ன்னு சொன்னோம்னா குட்டி போட்டு பால் கொடுக்குற விலங்குகள். இதைத்தான் வந்து விவிபேரஸ்ன்னு சொல்கிறோம்.
And the unique characteristic of a mammal is placenta. பிளாசண்டான்னு சொல்கிறது தாய் சேயை இணைக்கிற, அதாவது அந்த தாயினோட கருவில் வந்து குட்டி வளர்கிறப்போ அந்த தாய்க்கும் சேய்க்கும் இணைப்பு திசுவாக விளங்குறது வந்து பிளாசண்டான்னு சொல்கிறது. இந்த பிளாசண்டா இஸ் ப்ரெசன்ட் இன் மேமல்ஸ். இது எல்லாமே வந்து மேமல்ஸோட ஸ்பெஷல் கேரக்டர். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து we see some mammals, even human being also a mammal. Next we are going to say about reptilia. இந்த வெர்டிபிரேட்ஸ் வந்து நிலத்தில் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியான எல்லா தகவமைப்புகளையும் பெற்றுள்ளன. வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஃபுல்லி அடாப்டட் டு லிவ் ஆன் லேண்ட். The body is covered with horny epidermal scale. அதோட மேல் தோல் வந்து ரொம்ப கடினமான ஒரு புறத்தோல் காணப்படுகிறது, புற அடுக்கு காணப்படுகிறது. ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ லங்ஸ். அதே மாதிரி வந்து the heart is 3 chambered like